ஹாய், நான் உங்க சாராஜியம். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம கரிநாள் அப்படின்னா என்ன பார்க்க போறோம். கரிநாள் நமக்கு கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியாது. கரிநாள்லாம் நம்ம இந்த கரிநாள் நினைச்சிடக்கூடாது. கரிநாள்லாம் கேலண்டர்ல நம்ம பார்த்திருப்போம், கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கும் போது அந்த நாட்கள்ல சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க பெரியவங்க, நமக்கு தெரியும். ஏதாவது எதனால அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த கரிநாள் அப்படிங்கும்போது அன்னைக்கு பார்த்தோம்னா சூரியனோட கதிர்வீச்சு அதிகமா இருக்குங்களாமா. அந்த கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதுனால மனிதர்களோட மனநிலையும் உடல்நிலையும் எப்பவும் போல இருக்காது. அதனால அந்த கரிநாட்கள்ல கல்யாணம், சீமந்தம் போன்ற எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் நம்ம முன்னோர்கள் நம்மளும் இன்னும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரிநாள் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த கரிநாள்ங்கிறது மாறவே மாறாது. இந்த தமிழ் மாதங்களில் தான் நம்ம கரிநாள்ங்கிறத பாக்குறோம். அந்த தமிழ் மாத அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இப்போ தை மாதம் 1, 2, 3 இது கரிநாளா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது அடுத்த வருடம் எப்பவுமே மாறவே மாறாது. அது தொடர்ந்து அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சுப நாட்கள், சுப நிகழ்வுகள் அந்த நாட்கள்லாம் மாறுபடும். இந்த கரிநாள்ங்கிறது ஒரு வருடத்துல என்ன நாள் இருக்கோ அடுத்த வருடமும் அதே நாள்ல தான் கரிநாள்ங்கிறது வரும். இந்த கரிநாள்ல சில விஷயங்கள் செய்யலாம். அப்படி என்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, கடன் அடைக்கலாம். இப்போ நம்ம உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோமம்லாம் பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு. நன்றி. இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.